அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். நைஜீரியாவின் வடகிழக்கு மாநிலமான யூப்பில் பயணிகள் படகு கவிழ்ந்து 25 பேர் பலியான நிலையில் 14 பேரை காணவில்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர். ஜிகாவா மாநிலத்தில் உள்ள அதியானி கிராமத்தில் இருந்து புறப்பட்ட படகு யோப் மாநிலத்தில் உள்ள கார்பிக்கு சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. படகில் 52 பேர் பயணம் செய்தனர். இதில் குறைந்தது 25 பயணிகள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். இதுவரை 13 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். 25 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மாயமான 14 பேரை தேடும்படி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. யோப் மாநில அவசர நிலை மேலாண்மை ஏஜென்சி தலைவர் இதனை தெரிவித்துள்ளார். சிரியாவில் IS குழு ஆயுதங்கள் பதுக்கி வைத்திருந்த இடங்கள் மீது பிரிட்டிஷ் மற்றும் பிரான்ஸ் போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தியுள்ளன. சிரியாவின் கோம்ஸ் மாகாணத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க பால்மைரா நகருக்கு சற்றே வடக்கு பகுதியில் உள்ள மலைப்பகுதிகளில் சுரங்கங்கள் அமைத்து IS அமைப்பினர் ஆயுதங்கள் பதுக்கி வைத்துள்ளனர். இந்த இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சிரியாவில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக IS குழுவிற்கு எதிராக இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் அமெரிக்கா தலைமையிலான கூட்டுப்படையுடன் இணைந்து போரிட்டு வருகிறது. இங்கிலாந்து இராணுவம் டைஃபூன் என போர் விமானத்தை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல் குறித்து சிரிய அரசு கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை. ISக்கு எதிரான படையுடன் சிரியா கடந்த வருடம் இணைந்தது. சிரியாவிலிருந்து 2019 IS ஒழிக்கப்பட்ட போதிலும் IS ஸ்லீப்பர் செல்கள் அடிக்கடி சிரியா மற்றும் ஈராக்கில் மோசமான தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. வெனிசுலா மீதான ட்ரம்பின் நடவடிக்கை அமெரிக்காவுக்கு பாதுகாப்பானது அல்ல என்று முன்னாள் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் தெரிவித்துள்ளார். மேலும் இது தொடர்பாக அவர் எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், மதுரோ ஒரு மிருகத்தனமான சட்டவிரோத சர்வாதிகாரி என்பது இந்த நடவடிக்கை சட்டவிரோதமானது, விவேகமற்றது என்ற உண்மையை மாற்றாது. இந்த படத்தை நாங்கள் முன்பே பார்த்திருக்கின்றோம். எண்ணெய் வளத்தை கைப்பற்றுவதற்கான போரில் பாதிக்கப் போவது என்னவோ அமெரிக்க மக்கள்தான். எண்ணெய் மற்றும் தனிப்பட்ட அதிகாரத்திற்காக ட்ரம்ப் அரசு இந்த நடவடிக்கையை தொடர்ந்துள்ளது. அமெரிக்க மக்கள் இதை விரும்பவில்லை. அவர்கள் பொய்களை கேட்டு அவர்கள் சோர்வடைந்துள்ளனர். இது போதைப்பொருள் அல்லது ஜனநாயகம் பற்றியது அல்ல. இது எண்ணெய் மற்றும் ஒரு பிராந்திய பலசாலியாக காட்டிக்கொள்ளும் டொனால்ட் ட்ரம்பின் விருப்பத்தை கொண்டது. அவருக்கு இதில் அக்கறை இருந்திருந்தால் தண்டனை பெற்ற போதைப்பொருள் கடத்தல்காரரை அவர் மன்னித்திருக்க மாட்டார். மதுரோவின் கூட்டாளிகளுடன் ஒப்பந்தங்களை தொடரும் போது வெனிசுலாவின் சட்டபூர்வமான எதிர்க்கட்சியை ஓரங்கட்டியிருக்க மாட்டார் என்று கூறியுள்ளார். வடகொரியா நேற்று புத்தாண்டின் முதல் ஏவுகணை சோதனையை நடத்தியுள்ளது. பியோங்யாங்கில் இருந்து வடகொரியாவின் கிழக்கு கடற்கரையில் உள்ள பல பகுதிகளை குறிவைத்து பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டதாக தென்கொரிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தென்கொரிய ஜனாதிபதி லீ ஜே-மியுங் சீனாவுக்கு வருகை தருவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு சமீபத்திய சோதனை நடந்தது. வடகொரியா கடைசியாக நவம்பரில் பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனையை நடத்தியது. அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை உருவாக்கும் தென்கொரியாவின் திட்டத்திற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புதல் அளித்த பிறகு இது நடந்துள்ளது. வடகொரியாவின் நட்பு நாடுகளில் ஒன்றான வெனிசுலாவின் ஜனாதிபதியை அமெரிக்கா சிறைப்படுத்திய பின்னர் ஏவுகணை சோதனை நடந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பல தசாப்தங்களாக அமெரிக்காவின் ஆட்சி மாற்ற முயற்சிகளை தடுக்க அதன் அணு ஆயுத மற்றும் ஏவுகணை திட்டங்கள் அவசியம் என்று வடகொரியா வாதிட்டு வருகிறது. இருப்பினும் தம்மிடம் அத்தகைய ஆட்சி மாற்ற திட்டம் எதுவும் இல்லை என்றும் அமெரிக்கா கூறியுள்ளது. விமானத்தில் இருந்து செலுத்தக்கூடிய பாகிஸ்தானின் முதல் தைமூர் ஏவுகணை ரகம் வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பாகிஸ்தான் ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விமானத்தில் இருந்து செலுத்தக்கூடிய தைமூர் ஏவுகணையை பாகிஸ்தான் விமானப்படை வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. 600 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எதிரிகளின் நில மற்றும் கடல் இலக்குகளை இந்த ஏவுகணை உயர் துல்லியத்துடன் தாக்க வல்லது. இது அணுகுண்டு அல்லாத பாரம்பரிய வெடிகுண்டுகளை ஏந்தி செல்லும்.
அதிநவீன வழிகாட்டுதல் அமைப்புடன் செயல்படும் இந்த ஏவுகணை மிக குறைந்த உயரத்தில் பறக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனால் எதிரிகளின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை திறம்பட தவிர்க்க முடியும். இதன் துல்லியமாக தாக்கும் திறன் நாட்டின் ஒட்டுமொத்த பாதுகாப்பு நிலையை மேம்படுத்துகிறது என்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏவுகணை தொழில்நுட்பத்தில் பாகிஸ்தான் தொடர்ந்து முன்னேற்றம் காட்டி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக விமானத்தில் இருந்து ஏவக்கூடிய தைமூர் ஏவுகணையை அந்த நாடு தற்போது வெற்றிகரமாக சோதித்துள்ளது. வெனிசுலாவில் ஏற்பட்டுள்ள அதிரடி அரசியல் மாற்றங்களுக்கு மத்தியில் அந்நாட்டு மக்களுக்கு இலவச இணைய சேவையை வழங்குவதாக எலான் மஸ்க் அறிவித்துள்ளார். வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்க படைகள் அதிரடியாக கைது செய்து நியூயோர்க்கிற்கு கொண்டு சென்றுள்ள நிலையில் அங்கு நிலவும் தகவல் தொடர்பு குறைபாடுகளை நீக்க ஸ்டார்லிங்க் மூலம் பிப்ரவரி 3 வரை இலவச இணையம் வழங்கப்படும் என எலான் மஸ்க் அறிவித்துள்ளார். நிக்கோலஸ் மதுரோ போதைப்பொருள் கடத்தல் வழக்குகளுக்காக அமெரிக்க நீதிமன்றத்தில் நிறுத்தப்படவுள்ள நிலையில் வெனிசுலாவின் நிர்வாகத்தை சீரமைக்கும் வரை அமெரிக்கா அந்நாட்டை வழிநடத்தும் என டொனால்ட் ட்ரம்பும் அறிவித்துள்ளார். வெனிசுலா மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிறகு அந்த நாட்டு ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்காவால் கைது செய்யப்பட்ட விதம் குறித்து ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முதன்மையாக கருத்து தெரிவித்துள்ளார். அமெரிக்க நேரப்படி தற்போது இடம்பெற்று வரும் ஜனாதிபதியின் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் போதே அவர் இந்த விவரங்களை நேற்று வெளியிட்டுள்ளார். தனது வழிகாட்டலின் கீழ் வெனிசுலா தலைநகரில் இரவு முதல் காலை வரை வான்வெளி, தரைவழி மற்றும் கடல் வழியாக அசாதாரணமான இராணுவ நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பான மற்றும் முறையான அதிகார பரிமாற்றம் இடம்பெறும் வரை வெனிசுலாவை அமெரிக்காவை நிர்வகிக்கும். இதன் மூலம் வெனிசுலா மக்கள் பாதுகாப்பாகவும் வளமாகவும் மாறுவார்கள் என்றும் அமெரிக்காவில் வசிக்கும் வெனிசுலா மக்கள் இதனால் மகிழ்ச்சி அடைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மதுரோவுக்கு கிடைத்த கதி தமக்கும் ஏற்படும் என்பதை வெனிசுலாவின் ஏனைய அரசியல் மற்றும் இராணுவ தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். பிரேசில் ஜனாதிபதி லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா வெனிசுலா மீதான அமெரிக்க இராணுவ தாக்குதலையும் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவின் கைது நடவடிக்கையையும் கடுமையாக கண்டித்துள்ளார். ட்ரம்பின் நடவடிக்கை வெனிசுலாவின் இறையாண்மைக்கு கடுமையான அவமானம் என கூறிய அவர் ஐநா சபையின் தீவிரமான பதிலையும் கோரியுள்ளார். இதேவேளை வெனிசுலாவின் தற்போதைய நிலைமை குறித்து விவாதிக்க பிரேசில் அதிகாரிகள் அவசர அமைச்சரவை கூட்டத்தை நடத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பிரேசிலின் வெளியுறவு அமைச்சர் தனது வெனிசுலா பிரதிநிதியுடன் பேசியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவினால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள வெனிசுலா ஜனாதிபதி மற்றும் அவரது மனைவியை உடனடியாக விடுவிக்குமாறு சீனா வலியுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவின் வலுவான கூட்டாளியான ரஷ்யா மதுரோ மற்றும் புளோரஸை விடுவிக்க அமெரிக்காவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவும் அவரது மனைவியும் அமெரிக்காவில் இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளின் வெளிச்சத்தில் அமெரிக்க தலைமை தனது நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்து இறையாண்மை கொண்ட ஒரு நாட்டின் சட்டபூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபரையும் அவரது மனைவியையும் விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் கடுமையாக வலியுறுத்துகிறோம் என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மதுரோ மற்றும் அவரது மனைவி கடத்தப்பட்டதை தொடர்ந்து வெனிசுலா அமெரிக்கா ஆட்சி செய்யும் என்று ட்ரம்ப் அறிவித்ததை அடுத்து உலகளவில் போராட்டங்கள் வெடித்துள்ளன. அத்துடன் அமெரிக்காவுக்கு எதிராக பேரணிகளும் நடத்தப்பட்டுள்ளது. உலகளவில் இருந்து அமெரிக்காவுக்கு எதிராக கண்டனங்களும் வெடித்துள்ளன. பாரிஸில் இருந்து சாவ் வேலோ வரையிலான ஆர்ப்பாட்டக்காரர்கள் அமெரிக்கா ஆக்கிரமிப்பு செய்கின்றது மற்றும் ஏகாதிபத்தியம் என்று அவர்கள் அழைப்பதை கண்டித்தும் அவர்கள் இவ்வாறு போராட்டத்தை நடத்தியுள்ளனர். அமெரிக்காவின் சமீபத்திய ஆக்கிரமிப்பு குறித்து இரு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களும் தொலைபேசி உரையாடலின் போது விவாதித்ததால் வெனிசுலாவிற்கான தனது ஆதரவை தெஹ்ரான் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. வெனிசுலாவுக்கு எதிரான அமெரிக்க இராணுவ ஆக்கிரமிப்புக்கு பின்னர் சமீபத்திய முன்னேற்றங்களை மறுபரிசீலனை செய்ய ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி மற்றும் வெனிசுலா பொலிவேரியன் குடியரசின் வெளியுறவு அமைச்சர் யுவான் கில் பின்டோ ஆகியோர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டனர். இந்த அழைப்பின் போது ஈரான் வெளியுறவு அமைச்சர் வெனிசுலாவுக்கு எதிரான அமெரிக்க இராணுவ நடவடிக்கையையும் நாட்டின் சட்டப்பூர்வ ஜனாதிபதி மற்றும் அவரது மனைவி கடத்தப்பட்டதையும் கடுமையாக கண்டித்துள்ளார்.
இந்த நடவடிக்கை அரசு பயங்கரவாதத்தின் தெளிவான எடுத்துக்காட்டு என்றும் வெனிசுலாவின் இறையாண்மை மற்றும் அதன் மக்களின் தேசிய விருப்பத்தை அப்பட்டமாக மீறுவதாகவும் அராக்சி விவரித்துள்ளார். வெனிசுலா மக்களுக்கும் அதன் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கும் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் உறுதியான ஆதரவை அவர் மீண்டும் உறுதிப்படுத்தினார். வெனிசுலாவில் அமெரிக்காவின் நடவடிக்கையை தொடர்ந்து கரீபியன் விமான நிலையங்களில் இருந்து நூற்றுக்கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் தாமதமாகியுள்ளன. விமான கண்காணிப்பு தளமான ஃப்ளைட் அவேரின் படி ஜெட்ப்ளூ மிகவும் பாதிக்கப்பட்ட விமான நிறுவனங்களில் ஒன்றாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த விமான நிறுவனம் 209 விமானங்களை ரத்து செய்துள்ளதுடன் மேலும் 263 விமானங்களை தாமதப்படுத்தியுள்ளது. அதே நேரம் டொமினிக்கன் குடியரசு மற்றும் ஜமைக்காவுக்கான விமானங்கள் அரசாங்கத்தின் கட்டுப்பாடுகளால் பாதிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் மீண்டும் முன்பதிவு செய்யலாம் அல்லது பணத்தை திரும்பப் பெற கோரலாம் என்றும் குறித்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் மற்றும் டெல்டா ஏர்லைன்ஸ் ஆகியவை சனிக்கிழமை தங்கள் விமானங்களில் 4 வீத விமானங்களை ரத்து செய்துள்ளன. மேலும் சனிக்கிழமை அதிகாலை FAA விதித்த கட்டுப்பாடுகள் காரணமாக யுனைடெட் ஏர்லைன்ஸ் 3 வீத விமானங்களை ரத்து செய்துள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.